விபீஷணனை எடுத்துக்கொள்வோம். ராவணனுடைய தம்பி. ராட்சசர்கள் துர்குணங்களோடு உலவி வருகின்ற இந்த பகுதியில் தெய்வீக நாமம் கேட்கிறதே என்று திரும்பி பார்க்க செய்கின்ற ஒரு வீடாக விபீஷணருடையது இருக்கிறது. தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ராவணன் பல்வேறு மந்திரிமார்களுடன் ஆலோசனை செய்கின்ற பொழுது விபீஷ்ணரும் வருகிறார். அவரிடம் இதை என்ன செய்யலாம், இப்பொழுது போர் தொடுக்கலாம் என்று இருக்கிறேன், இப்படியெல்லாம் பேசுகிறார். சுவாமியினுடைய ரசவாகினியில மிக முக்கியமானது, எந்த இடத்திலும் தன்னுடைய தெய்வீக தன்மையை ராமர் தனக்குத்தானே மறைத்து கொண்டாரே ஒழிய அறியாமல் இல்லை. அவருடையது நாடக நடிப்பாக பல இடங்களில் இருக்கும். சீதையை பிரிகின்ற பொழுது அவர் கண்ணீர் விடுவதாக இருக்கட்டும், துயர் உறுவதாக இருக்கட்டும், இவையெல்லாம் மக்கள் முன்னே தான் ஒரு மானுடன் என்பதை ஸ்தாபிப்பதற்காக. இதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விபீஷணன் ராவணனிடம் சொல்வது, தவறான காரியத்தில் இறங்குகிறாய், இதுவரையில் நீ செய்து வந்த தவத்தினுடைய மீதமிருக்கும் வலிமைகளையும் அதனுடைய வரங்களையும் இழக்கிறாய். நீ இப்பொழுது செய்ய வேண்டியது ராமனை தஞ்சம் புகுந்து சரணடைவதுதான். அதுவே நீ உய்வதற்கான வழி.